நான் இன்னைக்கு ஃபன் வீடியோ பண்ண போறேன். சண்டே vlog. எஸ் ஆர் நோ, இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு தான் எஸ் ஆர் நோ பண்ண போகிறோம். முக்கியமான இன்க்ரீடியன்ட்னா அது இதுதான். அடுத்த மம்மி போய் பார்ப்போம். என்னப்பா மம்மியும் பொசிஷனில் செட் ஆகிட்ட, சச்சு எடுத்துகிட்டு வர சொல்லிடலாமா? ஓகே அம்மி, இப்போ ரூல்ஸ் என்னன்னு வச்சுக்கேன். பின்னாடி இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து சச்சு பின்னாடி பிடிப்பான். அப்படி பிடிச்சிருக்கிறத மம்மிக்கு வேணும்னா எஸ்ன்னு சொல்லணும், வேண்டான்னா நோன்னு சொல்லணும். எஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் முன்னாடி காட்டினதுக்கப்புறம் நோன்னு மண்டையை ஆட்டக்கூடாது. ஒரு பொருளை எடுத்துட்டான் சச்சு, எப்படியே கேமரா காட்டு இந்த சைடு மம்மிக்கு தெரியாமல். சச்சு ஒரு பொருள் எடுத்துட்டான், ஓகேவா? இப்போது மம்மிக்கு அது வேணுமா வேண்டாமான்னு மட்டும் சொல்லு. எஸ் ஆர் நோ, அதான் சொல்லணும். எஸ். எஸ்ஸா? ஓகே, ஸ்டாப். ப்ளீஸ். ஓகே, சாப்பிடுப்பா. மம்மிக்கு வந்தது இதுதான். சாப்பிடு சாப்பிடு கடிச்சு சாப்பிடு. காட்டுவோம். இன்னும் இந்த ரேட் அடிக்கிற சாப்பிடு. நான் தான். விசாரிக்கலாமா? சம்பவம். ஓகே, ஏதோ அலப்பறை பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் என்ன எஸ்ஸா நோவான்னு மட்டும் தான் சொல்லணும். சரி, எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொல்லு. உனக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வந்தாச்சு. எஸ். வெய் 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 வெய். டங் 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 டங். கருமா. திரும்பி பார்த்தனா அப்புறம் கேமரா திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தனா கேமரா போட்டு பிடிச்சிருவான்டா. என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? குசு குசுன்னு பேசி பண்றீங்க. ஏய் ஏய், சரி சரி, கேமரா கட்டிடுவோம். ஓகே, இப்போ சொல்லு, எஸ்ஸா நோவா? நோ. நோவா? மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. திரும்பி பார்க்கணும். நோ சொல்லிருக்கடா, திரும்பி அவனுக்கு கிடையாதுடா. ஏய், அவன் கருவேப்பிலை வந்து கொடுத்துருப்பான். முடிவெடுக்கிறோம். இப்போ உள்ள நிக்கிறோம், எல்லாத்தோட கண்ணை கட்டுறோம். போய் சாப்பிட்டு எனக்கு அஞ்சு பிடிக்கும்னு சொல்லி அதிரடி முடிவால் மாட்டிக்கொண்டது சச்சு. ஏன்னா நான் அஞ்சு கெஸ் பண்ணி தான்மா சொன்னேன். நீ திரும்பி பார்த்துக்க கூடாதா தம்பி? நீ திரும்பி பார்த்து தப்பு பண்ணிட்ட. ஏய் இல்லண்ணா, நீங்க ஏமாந்து. ஓகே ஓகே ஓகே, நோ சொல்ற ஒரு கியூரியாசிட்டியில பார்த்தேன். ஓகே மம்மி வாப்பா, வந்து இன்கிரீடியன்ட் நில்லுப்பா. நான் இதை பிடிச்சிங்க ரெடி. பத்திரமா வைக்கணும், ஸ்கிராட்ச் விழுந்துச்சு அப்புறம் அவ்வளோதான். ஓகே மம்மி பிடிச்சி நில்லுப்பா. எஸ்ஆர் நோக்கி இருக்கான். ஃபேனை போட்டுக்கலாமா? சாப்பிட்டா தைக்கிறாலே தெரியுது, ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டு. மம்மி இப்படி. சரி, ஆ எஸ் ஆர் நோ சொல்லு சச்சு. நான் சொன்னதே நீங்க மாத்திருப்பீங்க. நோ. நோவா? ஏய் ஆமா, இப்ப நீ மாத்தி இருப்ப தெரியுதுடா. டேய் இல்லங்க பிடிச்ச புத்தி எனக்கு தெரியாது. பாரா அட கண்ணு திறந்துருக்கு. பாரா, இதான் எடுத்தோம். நீ இல்லங்க பிடிச்ச பையன் எனக்கு தெரியும், வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. இதான் எடுத்தோம். பார்க்கலாமா? வீடியோ பார்க்கலாமா? நல்ல போறது. ரவுண்ட் 2. அதுல இருக்க புது ரூல்ஸ் என்னன்னா, மொத்தம் 4 இன்கிரீடியன்ஸ். அதுல நீங்க கன்ஃபார்ம் 2 எஸ் சொல்லியே ஆகணும். அதான் நோக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க 3 எஸ் சொல்லிட்டு ஒரு நோ சொல்லலாம். ஆனா கன்ஃபார்ம் 2 எஸ் சொல்லணும். ஆட்டு இப்ப ஆட்டு கடைசியில குடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆடும். சார் நாங்க பாத்துக்கிறோம் சார். நான் பண்ணல சார், போங்க சார் ப்ளீஸ்.
சரி கொஞ்சம் நக்கல்யா அவனுக்கு. யாராச்சும் ஆள் கொடுத்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹோட்டல் சர்வர்ல அடக்கி விட்டுருக்கீங்க. அமி எஸ் ஆர் நோ? நோ. ஏன் நோ சொன்னேன்னு ரீசன் சொல்லு. ஒன்றும் இல்லை, நீங்க ஏதாவது குண்டக்க செய்யணும்னு நினைச்சதான் நோ. சரி அம்மி கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயோ. எஸ் ஆர் நோ? நோ. ரெண்டு தான் முடிஞ்சிங்க. ரெண்டு வருஷம் ரெண்டு பேசலாம். சாம்பார் ஆப்பு எனக்கு. யோசிக்கணும். சரி அம்மிக்காக இந்த இருக்கும் மம்மி நோ சொல்லலாம், எஸ் சொல்லலாம். எஸ் ஆர் நோ? எஸ். ஏன் எஸ் சொன்னேன்? நாலு ரவுண்டு ரெண்டெண்ணம் போச்சு. 4 ரவுண்டா 2 ரவுண்டா உள்ள பேருக்கு எல்லாம் திரும்ப உட்காந்து. ஓகே எஸ் சொன்னால நான் பெரிய பிக்சர் எடுத்து ஏடிஎம் காட்சி. ஓகே உடனே காசு ஏடிஎம்ல பணம் போட்டு. ஓகே நோ எஸ் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? எஸ் தான். ஆ காமி. ஆ சொல்லு. ஆ சொல்லு. கவர் பண்ணி. ஓகே ஓகே இப்போ டிஸ்க்ளைமர் போட்டுக்கலாம். இப்போ நீங்க பின்னாடி காட்டுற இன்கிரிடியன்ட்ல எந்த கோல்மால் வேலையும் இருக்க கூடாது. ஃபுல்லா ட்ரஸ்டபிளா இருக்கணும். நம்பிட்டு கண்ணை கிட்ட. ஏய் கண்ணு தெரியுது பாரு, கண்ணு தெரியுது பாரு, தூக்கி விடுறான். அட கண்ணு தெரியாம மம்மி நான் கட்டிட்டு இருக்கேன். கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இது கட்டுறேன் நான் வரேன். தள்ளு தள்ளு தள்ளு. இப்ப இறுக்கி கட்டணும்னா அடுத்து நீ இதே ஃபேன்ல தொங்க பாத்துக்க, இதே சால்ல. தள்ளு. அப்புறம் நாளைக்கு தலைப்பு செய்தியில சச்சு இருப்போம். டேய் வீடு கட்ட சொல்லலாம், கண்ணை கட்டதான் நான் வீடு கட்டிட்டு. ஏய் அப்ப அவனுக்கு எனக்கு எப்படி கட்டினா தெரியுமா? சரி அதுக்கு எஸ் மாட்டிக்கிட்ட பங்கு மாட்டிக்கிட்ட. அது அப்படியே வாயை விட்டு தினுக்கு. ஆ கம்மி இல்ல, ஆ கம்மி. நல்லா திறந்து விடா. பெருசா கண்ணகில போட போறீங்களா? அது போதுமா, மொத்தத்தையும் முடிச்சிடாது. மென்னு முழுங்கு மென்னு முழுங்கு மென்னு முழுங்கு. துப்பக்கூடாது. அப்படி என்னடா வெங்காயம் கொடுப்பீங்க, இப்ப என்னடா இந்த கிழமை கொடுப்பீங்க? கருமண்டா. மாடுங்க தான் திங்கலாம், அதான் தரோம். எஸ் ஆர் நோ? எஸ். ஏன் கிளாஸ் சத்தம் கேட்குது. இதுக்கு சத்தம் இல்லாம எடுக்கணும். ஏய் கொஞ்சமா கொடுறா. இது அந்த ஆரஞ்சு கலர் தானே? கொஞ்சமா கொடுறா பாய். ஏய் மொத்தமா அடிக்கிறான், மொத்தமா. ஐயோ போச்சு. ஐயோ எனக்கு இல்ல. அப்பா அடி இப்ப அந்த கருவேப்பிலை தின்னே ஒரு மாதிரி இருக்கு. அம்மி நம்மளுக்கு கண்ணை மட்டும் தான் மூடி இருக்கீங்க, இந்த ஓட்ட ஃப்ரீயா தான் இருக்கு, காது கேட்கும். கேட்கும். எஸ் ஆர் நோ? நம்மளுக்கு நோவே கிடையாது, கேஸ் தான். அப்படியே ரெண்டு தொட்டுக்கா தள்ளு. ஐயோ ஆ கம்மி. ரெண்டு முழுங்கு. மறுபடியும் ஓகே இப்ப சச்சு தான் நெக்ஸ்ட் பலியாடு ஸ்டார்ட். ஏய் என்ன இந்த இருக்கிற கையெல்லாம் கிளவி. ஏய் அவனுக்கு தெரியாது, அவன் என்ன இந்தியா முன்னாடியே கொண்டு வந்து வைக்கிறான் தான் அவன். அவன் பின்னாடி திரும்பி பார்ப்பேன். என்ன தெரிகிறது? எத்தனை? ஏமா இருக்கிற 5. நான் என்ன எத்தனை நம்பர் காஞ்சே 5 மட்டும் தான் சொல்றேன். இப்போ 5 தான். அச்சோ இது என்னதுடா? 10. இது என்னது? 7. சூப்பர். எப்படின்னு காமிக்கிறேன்.
போட்டு தர பிளான் போட்டியா? ஓகே எஸ் ஆர் நோ? எஸ். எஸ்ஸா? தின்னு 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 துப்பாத தின்னு தின்னுடா தின்னு இப்ப நீ திங்கிற தின்னுடா துப்புறடா ஏய் துப்புறா தின்னு நல்லா நாக்குல எரியுது. சரி ஓகே ஓகே அழகாத இப்ப சொல்லு இப்ப வெடி வெடிச்சு வரணும் எஸ் ஆர் நோ? எஸ். சொல்லு 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 ஓகே நெக்ஸ்ட் எஸ் ஆர் நோ? நீ இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு ஏமாத்துற மம்மி என்ன என்ன வச்சிருக்க கையில? நான் சொல்றேன் சொல்லு நோ. நோ சரி போ. அவ்வளவுதான் ஒரு ஜூஸ் வச்சிருந்தோம் போச்சு. என்னது? கட்டுறோம். எங்க கண்ணு ஒவ்வொரு டைம் ஏதாவது பண்ணுவோம்ல. அவன் ஓட்ட வழியா பாப்பான். இல்ல அன்னைக்கு நானே பாப்பேன், இவன் பார்க்க மாட்டானா? கண்ணு மூடித்தானே அம்மையாலமா திறந்து பார்த்தேன். நான் சொல்றது நீ கண்ணு மூடித்தானே வைக்கணும். முடி அவ்வளவுதான். மூக்கோட்டிக்கு சேர்த்து போடுறா. போட்டா ஏய் என்னடா மம்மி ஃபைட் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து மம்மி கேஸ்ல ஒரு ரசம் எடுத்தாங்க. எஸ். இது வந்து பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது. சின்ன கருண்டா பீட்ரூட் நல்லா தானே இருக்கும், அடங்குடா. கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. 2 குட்டி கிரேன்ஸ் வரணும். மனப்புல வந்துச்சு நினப்புல வச்சுக்கோங்க. நான் சொல்லணும் மம்மி சொல்லக்கூடாது. முதல்ல எனக்கு சமாளிக்கணுங்க. இங்க யாரு கேம் விளையாடுறா? நானா மம்மியா? மம்மி நோன்னு இருக்கேன். எஸ் ஆர் நோ? யாரு மம்மியா எனக்கா? உனக்கு தாண்டா. நோடா வா போடு. ஐயா ஒரு எஸ் போச்சு, ஒரு நோ போச்சு. எஸ் ஆர் நோ? ஓ அங்க பாக்கெட் அழுத்திட்டு வந்து இங்க ஏதாச்சும் வச்சிருப்பேன். என்ன பார்த்தா இழுச்ச மாதிரி தெரியுதா? ஏய் நாங்கெல்லாம் சுண்ணாம்பிலே ஸ்விம்மிங் போட்டோம். எஸ் சோலி முடிச்சு. ஏய் கடிக்கவே இல்லை, நான் கடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. கடி கடிடா. என்ன முடியுது? ஏய் இல்ல அவன் முழுங்க, அவன் கடிக்கவே இல்லை. முடிக்கிட்டப்பா. கடிக்காம முடிந்த குட்டேன்னு சொல்லி இப்ப எத்தனை அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஐயோ நம்ம ராஜதந்திரங்களை அடிச்ச மீனாயிட்டது. நீ என்ன தெரிஞ்சுக்கா நில்லு. ஏய் ஆகாமி கேமரா பல்ல ஒரு கடிச்ச கை ஒரு ஏய் இப்ப கடி பொறுமையா கடி கடி. நீ என்னடா கஷ்டம் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க? நீ அமைதியா எல்லாம் கடிக்கிற சத்தம் அவங்க கேமராக்கே கேட்கும். அதே நடிப்பு பண்ணும்போது சத்தம் கேட்கிற மாதிரி போட்டு குப்போ அது வாய் காமி. பின்னாடி எந்த பிரச்சனையும் ஆகாதுல்ல. முடிக்கிறா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே முடிக்கிட்டு போகும். 2 இயர்ஸ் சொல்லிட்டான். சொல்லிக்கலாம். சரி 2 சொல்லிருச்சு.
ஆமா ஏய் அப்படி இல்ல நான் எத்தனை நோ சொல்லி ஒரு நோ தான் சொல்லியிருக்கேன். எடுங்க. ஆனா நீங்க 2 பேட் இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துட்டீங்க. எங்க இஷ்டம், நீ தான் 3 எடுத்த பேட் இன்கிரிடியன்ட். எட்ரா. ஓகே எடுத்தாச்சு. நீ எங்க இஷ்டம் முக்கும் போலே தெரியும். ஏடா உடம்பு தான் வச்சிருப்பேன். ஐயோ இல்ல அது ஒரு பாயிண்ட். நீ இப்ப ஐயோ நடிச்ச பாத்தியா, அதையே கண்டுபிடிச்சிட்ட. எஸ் வேணுமா? வேணும். கன்ஃபார்ம் தான் கொடுப்பா. எல்லாம் என் நேரம் சொல்லு. அவன் செஞ்சுக்கணும். அடுத்தாடி நான் நோ சொல்ல நினைச்சேன். நான் பார்த்தா நெகிழ்ச்சி வாங்க. முடிச்சு எக்ஸா நான் மட்டும் சொல்றான். எஸ்ஆ நான் மட்டும் சொல்லு. நீ இந்த ஆக்டிங் கொடுத்து உடனே தெரிஞ்சு நான் தான் சொல்ல போறேன்னு நினைப்பேன். ஆனா எஸ். தம்பி நான் இங்க இருக்கவே வரேன். ஏய் டேய் அனியா இந்த அடி கஷ்டப்பட்டு பிரெடிக்ட் பண்ணடா. எஸ்ஆ நான் வேணா சாப்பிடு இல்லனா குடு. சைடுல நான் பார்த்து சாப்பிடுவேன். இந்தா இந்த தொட்டு பார்த்து சொல்லு. இந்தா சீக்கிரம் தொட்டு பார்த்து சொல்லு. சீக்கிரம் சொல்றா. நீங்க நக்கல் பண்றீங்க. எஸ் எஸ்டா. இந்த ஆ சொல்லு. சாரி கடி. நானும் சாப்பிட்டோம் போ. ஓகே அப்படியா? எஸ்ஆ நோவா? எஸ். ஓம்பி ஐஸ்கிரீம். சாப்பிடு. இனிக்கு எனக்கு திங்க மாட்டேன். இனிக்குமாடா? ஆடு மறுமை திங்க வைக்கிறீங்க. எஸ்ஆ நோவா? எஸ்டா. நான் குடி. ஓகே வாயில ஒரே அடே. எஸ்ஆ நோவா? தூக்கம் வருது. ஆசோ ட்ரிங்க் வச்சுக்கோ. எஸ். இந்த vlog மொத்தம் வந்து 2 பார்ட் இருந்துச்சு. ஓகே இந்த vlog-ஓட ரிவ்யூ வந்து இப்ப குடுக்குறோம். சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? அந்த பூண்டு திங்கும் போதோ அந்த வெங்காயம் திங்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. போன் இல்ல அந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையும் அந்த பூண்டுக்கு மட்டும் உங்களுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருங்க. வெங்காயம் சாப்பிடுறது ப்ராப்ளமே இல்ல. அது நான் நார்மலாவே சாப்பிடுவேன். சரியா கேட்கலாம். பூண்டை மட்டும் சொல்லு. பூண்டு வந்து நாக்கலே எரியா இருந்துச்சு. மம்மி இந்த கருவேப்பிலை எல்லாம் பச்சையா தின்னானா ஆடா மாடா. நான் வாடி மம்மியோட தள்ளுறா. மாவு தோசை மாவு அது ரெண்டே சொல்ல அம்மி மாவு எப்படி இருக்குன்னா நீங்க உப்பு இருந்துச்சு. ஆனா மாவு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்னடா பண்ணியாங்க? வெங்காயம் தானே கொடுத்து சாப்பிடுச்சீங்க. வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை. வெங்காயம் பூண்டு இவ்வளவுதாச்சு. இதுல 2 அதுல 2 எல்லாத்தையும் வச்சு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை 3 வந்துச்சு. மாவு வந்துச்சு எனக்கு. உனக்கு மாவு வரல. ஓகே இதோட இந்த சண்டை முடிஞ்சு. நம்ம ரவுண்ட் 1ல என்ன கோல்மால் பண்ணோன்னே அம்மிக்கு தெரியாது. அதனால அம்மிக்கு இந்த மீனை கிஃப்டா கொடுக்குறோம். என்ன கோல்மால் பண்ணீங்க? அத மம்மியே சேனல்ல போய் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க. அவ்வளவுதான். பாத்தியா இதுதான் இடது போய் எனக்கு வயிறு வலிக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னா வராது. நமக்கு மீன் வந்துருச்சு.